Hi எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் பியூட்டி பீட்ஸ். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்லயே எப்படி வந்து ஃபேஷியல் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்ல கொஞ்சம் கூட மேக்கப் எதுவுமே கிடையாது. அதனால ஜஸ்ட் லிப் பாம் மட்டும் போட்டுருக்கேன். லிப்ஸ் ரொம்ப ட்ரையா இருக்குன்னு சொல்லிட்டு மற்றபடி என் ஃபேஸ்ல கொஞ்சம் கூட ஒரு மாய்ஸ்சரைசர் எதுவுமே கிடையாது. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து வீட்டில் எப்படி சூப்பரா ஈஸியா அஃபோர்டபுளான ஒரு ஃபேஷியல் கிட்ட வச்சு நம்ம ஃபேஷியல் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அண்ட் எனக்கு பாத்தீங்கன்னா நாக்கு சைட்ல பெரிய புண்ணு வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துலயும் நம்மளுக்கு வந்து புண்ணு வரும். இந்த சீசன் நல்லா லைட்டா குட்டி குட்டி புண்ணு எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி புண்ணு வந்திருக்கு. வாயில ஒரு 2-3 புண்ணு இருக்கு. ஸோ அதனால வந்து என்னால் அவ்வளோ ஸ்பீடா பேச முடியுமே எனக்கு தெரியல. அதே மாதிரி ஏதாவது வார்த்தை வந்து பேசும்போது இப்போ பேச போகுதுன்னு சொல்லி பேசும்போது அப்படி அந்த மாதிரி இது ஆயிரும். ஸோ வாய் வந்து லைட்டா குளறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வாயில புண்ணு இருக்குன்றதால கொஞ்சம் நான் ஸ்லோவா பேசினா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது வேர்ட்ஸ் வந்து லைட்டா சொதப்பிட்டாலும் கொஞ்சம் விட்டுருங்க. ஏன்னா எனக்கு வாயில புண்ணு இருக்குனால கொஞ்சம் கரெக்டா ப்ரொனன்சியேஷன் கூட எக்ஸாக்டா பண்ண முடியாது. ஏன்னா அது கரெக்டா பல்லையில பட்டு பட்டு வலிக்குது. அதனால நான் ஏன் வந்து இந்த வீடியோ மேலே சூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து ஃபேஷியல் வந்து வீட்டில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு நான் ஃபேஷியல் பண்ணி, எனக்கு செல்ஃபா ஃபேஷியல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால நம்ம கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளால நிறைய பேருக்கு வந்து பார்லர் எல்லாம் போய் ஃபேஷியல் பண்ணிக்க முடியாது. அண்ட் ஸ்டார்டிங்கே 1000-1500 அந்த மாதிரி ரேஞ்ச் எல்லாம் ஃபேஷியல் இருக்கு. ஸோ வீட்டில் ஈஸியாக பண்ணலாமே ஒரு கிட் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு கிட் வந்து ஷேர் பண்றேன். நான் வந்து நிறைய ஃபேஷியல் கிட் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு வீடியோ நான் வந்து இந்த ஃபேஷியல் கிட் தான் எடுத்திருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் குட்னஸோட ஸ்விஸ் லவ் கேரட் மாய்ஸ்சர் பேலன்ஸ் ஃபேஷியல் கிட்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து பர்பிள் அமேசான் ஹால் வீடியோல கூட உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிருந்தேன். ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து 125 ரூபாய் தான் வருது. இது ஒரு வேரியன்ட் மட்டும் இல்லை, நான் வந்து நிறைய வேரியன்ட் வந்து வாங்கியிருந்தேன். அதை உங்களுக்கு வந்து வீடியோட எண்டில் ஷேர் பண்றேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கிவ் அவே பர்பஸ்க்காக தான் வந்து அவ்வளோ ஃபேஷியல் கிட் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் ஒரு சில பேர் சொல்லி நீங்க ஃபோன் எடுத்ததுக்கும் கேமரா எடுத்ததுக்கு நீங்க ரொம்ப டல்லா தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நேரில் வந்து என்ன பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நிறைய பேர் ஃபோன்ல விட நீங்க நேரில் நல்லா இருக்கீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் கூட சொல்லியிருந்திருக்கீங்க. ஸோ கேமரா வைஸ் நம்ம பார்க்கும்போது அதுக்கு நிறைய லைட்னிங் தேவைப்படும். நான் முடிஞ்சாலும் நான் நல்ல லைட்டிங் கொடுத்து எடுக்கிறேன். அண்ட் போன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்திங் பண்ண மாதிரி ரொம்ப லைட் அடிச்ச மாதிரி காமிக்கும். லைட்டா லைட் இருந்தா கூட ரொம்ப அப்படியே லைட் அடிச்ச மாதிரி ஒரு கேண்டி எஃபெக்ட்லயே காமிக்கும். பட் ஆனா அது எனக்கு பிடிக்கல. நான் வந்து கேமரா ப்ரொஃபஷனலா எடுக்கும்னு சொல்லி தான் இப்போ வந்து கேமரால இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த கேமரால எடுக்கிற வீடியோஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிட்ல பாத்தீங்கன்னா டோட்டலா நம்மளுக்கு வந்து 5 ஸ்டெப்ஸ் வருதுங்க. ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேஷியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பை பற்றி சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ப்ரீமியர் லீக், தட் இஸ் MPL ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம வந்து நிறைய கேம்ஸ் விளையாடி அமௌண்ட் வின் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் இருந்து, செஸ்ல இருந்து, அதுக்கப்புறம் பபிள் கேம்ல இருந்து நிறைய கேம்ஸ் இருக்கு. நான் வந்து பபிள் ஷூட்டர் அப்படிங்கிற கேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் வந்து 1 ரூபி கட்டி விளையாட போகிறேன். ஸோ அதனால ஆட் 1 ரூபி என்பே அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு 1 ரூபி நான் வந்து பே பண்ண போகிறேன். நம்ம வந்து பேடிஎம் வாலெட்ல இருந்து பே பண்ணலாம், இல்லை ஃபோன்பேல இருந்து கூட பே பண்ணலாம். நான் வந்து ஃபோன்பே யூஸ் பண்ணி வந்து அமௌண்ட் பே பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து அமௌண்ட் ப்ராசஸ் ஆகி பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து கேம்குள்ளே என்டர் ஆகிட்டேன். ஸோ கேம்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேம். நான் 2 ஹவர்ஸ் கிட்ட விளையாடிட்டு இருந்தேன். ஸோ 2 ஹவர்ஸ் இல்லை 1.5 ஹவர்ஸ் நான் விளையாடி எவ்வளோ அமௌண்ட் வின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து காட்டுறப்போ உங்களுக்கு தெரியும். இதில் ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2500 rupees கிட்ட வின் பண்ணி பேங்க்குக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் நம்ம வின் பண்ணுற அமௌண்ட்டை பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், கேஷாக அப்படியே பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேடிஎம் வாலெட்டுக்கு கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங் மில்க். ஸோ இதில் இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி எல்லாமே நம்மளுக்கு வந்து பால் மாதிரி ரொம்ப திக்கான பால் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஈவன் தோ நீங்கள் மேக்கப் போட்டிருந்தா கூட நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்கப் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நான் மேக்கப் ஆல்ரெடி எதுவுமே போடல. ஸோ ஜஸ்ட் வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து கரெக்டாக 3 to 5 நிமிஷம் மட்டும் என்னோட ஃபேஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கிளென்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா கம்ப்ளீட்டாக. ஸோ அதுக்கப்புறம் கிளென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து வாட்டரில் வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக தொடச்சிக்கோங்க. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப். ஸோ ஸ்க்ரப்புக்கு வந்து அதிலேயே வந்து ஸ்க்ரப் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப திக்காக இருந்துச்சு அந்த ஸ்க்ரப்பு. அதை நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கையில் எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நான் அதை கொட்டும் போது உங்களுக்கு வந்து தெரியும், பயங்கர திக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே நான் வந்து எடுத்துட்டு என்னோட ஃபேஸை நெக் ஏரியாவில் கரெக்டாக 3 to 5 நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்க்ரப் பண்ணிக்கிறது வந்து நம்ம வந்து சர்க்குலர் மோஷனில் எப்பவுமே வந்து பண்ணக்கூடாது. ஸோ ஒன்று வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப ஹார்ஷாக பண்ணக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக மைல்டாக தான் நம்ம வந்து எப்பவுமே ஸ்க்ரப் பண்ணணும். ரொம்ப ஹார்ஷாக பண்ணணும்னா ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ ஸ்க்ரப்பிங் வந்து ரொம்ப நேரமும் பண்ணக்கூடாது. கரெக்டாக 3 to 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து வாட்டரில் வாஷ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் டேன் ஏதாச்சும் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். டர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ வாஷ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் வந்து நல்லா தொடச்சிக்கிறேன். தொடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சீரம் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கையில் வந்து நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 ட்ராப் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த அளவு நம்ம வந்து சீரம் வந்து எடுத்துக்கணும். அது எடுத்துகிட்டு ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவில் நம்ம வந்து டாட்டாக வச்சுட்டு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் வந்து எப்படி யூஸ்வலாக சீரம் அப்ளை பண்ணுவேன்னா அது கரெக்டாக ஸ்கின்னுக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிற அளவு நான் வந்து சீரமை நல்லா மசாஜ் பண்ணிப்பேன். ஸோ சீரம் வந்து நல்லா ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகணும். அது வரைக்கும் நான் விடாமல் வந்து சீரம் வந்து கம்ப்ளீட்டாக மசாஜ் பண்ணிட்டு இருப்பேன் என்னோட ஃபேஸில். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எப்போவுமே வந்து மூவ் பண்ணுவேன். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரட் மாய்ஸ்சர் பேலன்ஸ் ஃபேஷியல் கிட்டில் க்ரீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து மசாஜ் க்ரீம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய நம்ம குவான்டிட்டி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் போக போக இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். நான் வந்து மொத்தமாகவே லம்பாகவே அதிகமாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன்றதுனால அப்படி எடுத்திருக்கேன். ஸோ இது எடுத்துட்டு பாருங்கள் நான் நெத்திக்கிட்டு எப்படி மசாஜ் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கண்ணத்துக்கிட்டலாம் நம்ம அப்படியே மேலே தூக்கி விடுற மாதிரி பண்ணணும். உங்களுக்கு ரிங்கிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணணும் இது க்ரீமை. இது தொடர்ந்து 10லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் பண்ணணும். நான் அந்தளவு இதில் காமிக்க முடியாதுன்றதுனால நான் வந்து வீடியோவை ட்ரிம் பண்ணியிருக்கேன். ஸோ கழுத்துக்கிட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாஸ் கிட்ட எல்லா இடத்துலையுமே நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொடச்சிக்கணும். வாஷ் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு வெட் துணியை வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து வைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணி நல்லா வைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அஞ்சாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கு. ஸோ பேக்குக்கு வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க அந்த குவான்டிட்டி. பட் ஆனால் வந்து அது எனக்கு சரியாகவே பத்தலை. கழுத்துக்கு வரல, நான் ஃபேஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த பேக் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து இந்த பேக்கை நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா தொடச்சிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு நான் வந்து ஃபேஷியல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுலேயே வந்து மற்ற வேரியன்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அது என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். அண்ட் அதை வந்து இன்னும் கொஞ்ச நாள் நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கிவ்வேல கொடுக்க போகிறேன். ஸோ அதில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இன்க்ளூடட் தான். ஸோ இந்த ஆப்ஸ் குட்னஸில் ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த சார்கோலோட டீடாக்சிஃபையிங் ஃபேஷியல் கிட். நல்லா ஸ்கின்னை சூப்பராக டீடாக்சிஃபை பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேங்கோ பட்டர் ஃபேஷியல் கிட்னு சொல்லிட்டு இது நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து கிரேப் சீட் ஃபேஷியல் கிட். இது வந்து டேன் இருந்துச்சுன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு சம்மர் சீசனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சஃபோரா கூலிங் ஃபேஷியல் கிட். இந்த நேரத்தில் இந்த ஃபேஷியல் கிட் நிறைய பேருக்கு தேவைப்படாது, பட் சம்மரில் கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்தது வந்து இப்போ நான் வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேரட் மாய்ஸ்சர் பேலன்ஸ் ஃபேஷியல் கிட் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அடுத்தது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த கிட்ட வந்து யூஸ் பண்ணதில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன டிஃபரன்ஸ் இருந்து நான் சொல்லிடுறேன். இல்லை ஒரு ஸோ ஸ்டார்டிங்ல நான் ஃபேஷியல் வீடியோ எடுக்க போறேன் அப்படின்னு உட்காந்த போது ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருந்துச்சு. இதுல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மாய்ஸ்சர் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவு எனக்கு கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக இருந்தது. அண்ட் ஒரு ஸ்டெப்பும் நம்ம பண்ணும்போது அந்த ஒரு பேக் நம்ம ஓப்பன் பண்ணும்போது அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன ஒன்னே ஒன்று இதில் பிடிக்கல அப்படின்னா எனக்கு கடைசியாக யூஸ் பண்ணல இந்த 5th ஸ்டெப் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மட்டும் எனக்கு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ற அளவுக்கு தான் மாஸ்க் இருந்துச்சு. நெக்கு கூட அப்ளை பண்ண முடியல அந்த மாஸ்க்கு. அந்த அளவுக்கு குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு. அது மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி எல்லாமே ஓகே. நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணதான் ஃபேஷியல் வந்து நம்ம டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, உங்களால அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி பார்லர்லாம் போக முடியல, இல்லை எங்க ஆஃபீஸ் கோர்ஸா இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அவ்வளோலாம் 1000 ரூபாய் 1500 கொடுத்து பார்லர் போக ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கிட் வாங்கி வீட்டில் ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சொல்லலாம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்க வந்து புதுசாக இருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ என்னோட எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறக்காம வந்து என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹலோ அப்படி ரெண்டுமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் அவுட் பண்ணி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து